ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ఫ్రెండ్స్ లేకుండా జీవితం లేదు. అయ్యో இதுக்கு அர்த்தமே எனக்கு தெரியல. உயிர் காப்பான் தோழன், தோழன் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதை அப்படியே தொலைவில் வச்சுக்கோங்க. இந்த தோழா படம், அதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ட்ரெய்லர் போகிறோம், மனசார பாராட்டுற அந்த முழு டீம் டெஃபினட்டா இந்த படம் 100 days ஓடும். எங்க தோழனும் என் தோழனும் சத்தியமா ஜெயிப்பான். ஆமா, அதுக்கு முழு காரணமாக இருக்கிற எங்க இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஒன்றும் கேட்கல. சிங்கம் வெகு விரைவில் கற்பிக்கும். இது தோழா அமைதியா ஆர்ப்பாட்டம் இல்லாம சந்தோஷப்படுத்தும். பட் ரெண்டுமே வெற்றி தான். சிங்கம் ஒரே ஒரு இப்படி வளர்த்துட்டு 3 படம் பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கு. எனவே ஆல் த பெஸ்ட் எவ்ரிதிங். தோழா என்று சொல்லும் போதே நட்புக்கு இலக்கணம், உயிர் காப்பான் தோழன் சொல்லுவாங்க. இந்த விழாவில் மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், ஆந்திராவுக்கும் தமிழுக்கும் ஒரு பாலம், ஒரு தோழன். அந்த தோழனாக சகோதரர் நாகார்ஜுனாவும் தம்பி கார்த்திக்கும் இணைந்து 2 நாட்டுக்கும், தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் ஒரு பெரிய பாலமாக தோழாவை தந்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் சூர்யா தம்பி எனக்கு சொல்லிச்சு, அதாவது உதயம் படம் முதல் நாகார்ஜுனா நடித்த படம், 100 நாள் வெள்ளி விழா கொண்டாடிய படம். தேவி பாலாவில் அவ்வளோ பெரிய விழா எடுத்து மிக பிரமாதமாக அந்த படத்தை நான் தான் வெளியிட்டேன். அந்த நாகார்ஜுனா இங்கே வந்திருக்கும் பொழுது உங்களுடைய கஸ்தூரியங்காரூரில் பார்த்த அந்த பழைய நினைவுகள் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி ஒரு பெரிய பாலமாக இருந்தார். அந்த தோழா இந்த தோழா மாபெரும் வெற்றி அடையும். சினிமா அவங்க எடுத்த படம் தான் உங்களுக்கு தெரியும். அவங்க எடுக்காம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் பண்ண படங்கள் நிறையா இருக்கு. தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வர்றதுக்கு அவங்க காரணமாக இருந்திருக்காங்க. அந்த வகையில் பல தயாரிப்பாளர்களுக்கு நல்ல தோழன் பிவிபி, அவருடைய சினிமாக்கள் ஜெயிக்கணும், அவரோட கம்பெனி நிறையா வளரணும்னு என்னுடைய பர்சனலாக என்னோட விஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவருடைய வளர்ச்சி மொத்த தமிழ் சினிமாவோட வளர்ச்சி. பிவிபி ஜெயிச்சா நிச்சயமாக தமிழ் சினிமா ஜெயிக்கிற மாதிரி அர்த்தம். அது அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமும் மிக உயர்ந்த நாகரிகங்களும் கொண்ட 2 பெரிய கதாநாயகர்கள் நடித்து வந்திருக்கிற இந்த படம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப அழகான 2 ஹீரோக்கள் போஸ்டில் பார்க்கும்போது ரொம்ப கிளாமராக, ரொம்ப அழகாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் எப்போ வரும்னு பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. சேம் டைம் முன்னாடியெல்லாம் நம்ம சொல்லுவோம், யாரோட சாதனமே இல்லாமல் நடிக்கிற ஒரே நடிகர் 90ஸ்லாம் நம்ம முத்துராமன் கார்த்திக் சார் சொல்லுவோம். இப்போல்லாம் யாரோட சாதனமே இல்லாமல் நடிக்கிற ஒரே நடிகராக நமக்கு இப்போ இருக்கிற கார்த்திக் சார் தான். ஸோ அவரோட நடிப்பில் இந்த படத்தை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது எங்களோட மோஸ்ட் ஃபேவரட் நாகார்ஜுனா சாரோட சேர்ந்து பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். மொத்த டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான ரீசன் ஒருத்தரை பார்க்கறதுக்காக தான். இதுக்கு முன்னாடி அவர் கூட ஒரு 3 படம் வேலை பார்த்துருக்கேன். இந்த படத்தில் 6 பாட்டு வேலை பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தில் ஒரு 3 பாட்டு வேலை பார்த்துருக்கேன். ஆனால் இன்னும் அவரை நான் பார்த்ததே இல்லை. அது மியூசிக் டைரக்டர், படத்தோட மியூசிக் டைரக்டர் கோபி சுந்தர் அவர்கள். அவர் பார்க்கறது தான் வந்தேன். ஹாய் கோபி. ரொம்ப அழகான சாங்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில், பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். வம்சிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் என்னோட லிரிக்கை டைரக்ட் பண்ணது கார்த்தி. ஒவ்வொரு பாட்டுக்கும் என் கூட உட்காந்து லிரிக்ஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கேர் எடுத்துக்கிட்டாரு லிரிக்ஸ்க்கு. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு லிரிக்ஸ்க்கு ஒரு ஹீரோ இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததில்லை. அவர் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. இந்த சாங்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னா முக்கியமான காரணம் கார்த்தி அவர்கள். எனக்கு இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச பாடல் இப்ப நீங்க கேட்ட ஒரு பாடல், புதிதா பாடல். அதே மாதிரி தோழான் ஒரு பாடல். இந்த படத்தோட பாடல்கள்ல நான் ஜென்ரலா ஒரு தீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறது என்னன்னா, செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். அந்த பாட்டுல வர்றதுதான், ஒரு யாக்கை ஒரு வாழ்க்கை, அதை கூட வாழா வாழ்வென்ன, சிறு கூடு சிறு நெஞ்சம், அதற்குள்ளே குப்பை மேடென்ன.
இதுதான் வந்து இந்த ஒவ்வொரு பாட்டுலையுமே நீங்கள் பார்க்கும்போது இந்த லைஃப்பை செலிப்ரேட் பண்ணணும், இந்த லைஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து செலிப்ரேட் பண்ணணும், இதுதான் எல்லா பாட்டுலையும். இதில் ஒரு சாங்கில் எனக்கு ரொம்ப எஸ்பெஷலி எனக்கு வந்து தோழா அப்படின்ற அந்த பாடலில் சில வரிகள் எனக்கு வந்திருக்கும். அந்த வரிகள் வந்து தெரியல, எனக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து அது மாதிரியான ஒரு இது ஃபீல் பண்ணதில்லை. அந்த பாட்டு எழுதும்போது நான் ஃபீல் பண்ணேன். அந்த பாடலில் வந்து காணவில்லை என்னை என்று நான் தேடி கிடந்தேன், இன்று வேறு ஒரு எண்ணை நான் கண்டுபிடித்தேன், நன்றி இறைவா வேறு என்னை நான் கண்டுபிடித்தேன்னு சொல்லிட்டு ஒரு வரி வரும். அதில் வந்து அந்த ஒரு சுய தேடல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு சுய தேடல் வந்து அந்த பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. நான் யாரு, நான் வேற யாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன், நான் எங்கே இருக்கேன்னு தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்குள்ளேயே புதுசாக என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்ற ஒரு இது வந்து நாகார்ஜுனா சாருக்காக அவரோட இதுக்காக எழுதின வரிகள். அந்த வரிகள் ஒவ்வொரு சாங்கும் வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் கொடுத்துருந்தார். ஐஃபில் மேலேன்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது, அது வரப்போது ஒரு நல்ல ரொம்ப அழகான ஒரு ஃபோக், ஆனால் சும்மா ஒரு பாரிஸில் போயிட்டு ஒரு ஃபோக் சாங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரிஜினல் நான் பார்த்துருக்கேன். அந்த லைக் நம்ம அன்டச்சபிள்ஸ் படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம், ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி. ஸோ அதை ரீமேக் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது முதல்ல ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்பவுமே ரீமேக்னும் போதே ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். அதுலேயும் வந்து எனக்கு ஃப்ரெஞ்ச் மூவிஸோட பெரிய ஃபேன். அந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்கன்னு போது எனக்கு வந்து ஒரு இது இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் ஸ்டோரி சொன்னது, அவர் நரேட் பண்ணது எல்லாம் கேட்டுட்டு அவர் ரொம்ப மூட் ஆக்சுவலி. ஏன்னா அந்த ஒரிஜினலை விட அவ்வளோ அழகாக இதை மாற்றிருக்காரு, அவ்வளோ அழகாக இங்கே அடாப்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இந்த ஓவரால் ஆல்பம். அந்த படம் எல்லாமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. சூப்பர். அண்ட் ஒரு விஷயம், நீங்க எழுதுற ஒவ்வொரு கவிதையும் எங்க எல்லாருக்குமே ஃபேவரட்னு சொல்லலாம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க எழுதுனதுலயே உங்களுடைய ஃபேவரட் கவிதை எது அண்ட் யாருக்காக நீங்க அந்த கவிதை எழுதுனீங்க? நான் கவிதை எழுதுனதில்லை, நான் கவிதை எழுதுறதும் கிடையாது, பாடல்கள் மட்டும் தான் எழுதுறேன். ஓகே. ஸோ எனக்கு நீங்க இசை கொடுத்தீங்கன்னா நான் வந்து பாட்டு எழுதி கொடுப்பேன். இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களும், இந்த படத்துல வந்து ஒரு 4 பாடல்கள் நட்பை பத்தி இருக்கும். எனது உயிரேன்னு ஒரு பாடல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு அது வர மூமெண்ட் வந்து அதை பத்தி நான் இப்ப சொல்ல முடியாது. அந்த படத்தோட சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு கெடுத்துரும். ஆனால் அவ்வளவு அழகான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த பாட்டு வருது, ஒரு நண்பனை பத்தி. அண்ட் நீங்க ஏற்கனவே வந்து இந்த பாடலை பத்தி பேசியிருக்கீங்க, ஈஃபில் மேல. ஸோ நீங்க தான் அந்த டீசர் லான்ச் பண்ண போறீங்க. ஐஃபில் சாங். ஸோ பாரிஸில் ஒரு ஃபோக் சாங், தமிழ் ஃபோக் சாங், ஐஃபில் மேலே ஏறி நின்று என் மனசு செலுத்துக்கிட்டு சிரிக்குதே அப்படின்ற ஒரு பாட்டு உங்களுக்காக இப்போ லான்ச் ஆகும். வணக்கம். என்னோட ஃபேவரட், சினிமாவிலேயே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான எல்லா ஆட்களும் இங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் நாகார்ஜுனா, ஹி நோஸ் வாட் அ ஃபேன் கேர்ள் ஐ ஆம். ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போவேன், அவர் வந்து சரியில்லைன்னு துரத்தி விட்டுருவாரு. அப்புறமா சூர்யா, மை பிரதர், அண்ட் கார்த்திக், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது கார்த்திக் வந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு பிரியர். எப்படின்னா நாங்கள் வந்து இந்த பிரேக்கில் இருக்கும்போது மணி சார் கூட தான் சாப்பிடுவோம். ஸோ அப்போ சூர்யா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ மணி சார் வந்து தம்பி சாப்பிட்றது பார்த்து நீ ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிற, ஏன் இவ்வளோ சாப்பிட்ற அப்படிலாம் கேட்பாரு. ஸோ கார்த்திக் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணாரு, பார்க்கும்போது கார்த்திகை காணோம், எங்கேயோ போயிட்டாரு. ஸோ மணி சார் ஏதாவது கோச்சுக்கிட்டானா அப்படின்னு பார்த்தா இந்த தம்பி வந்து எங்கேயோ காஸ்டியூம் பேங்க் பின்னாடி உட்காந்து அதே அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, மணி சார் பார்வைக்கு தூரமா. பட் லுக் அட் ஹிம் டுடே, இஸ் லுக்கிங் so gorgeous there. He's looking fantastic in this film. PVP is family. இறுதி சுற்றுக்கே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அறுபது வருஷத்துக்கு முன்னாடி தேவதாஸ் ஒரு படம் வந்துச்சு, கைதட்டுற யாருக்குமே தெரியாது, உங்க அப்பாவுக்கும் கேட்கணும். தேவதாஸ் படம் தமிழ் சினிமாவை கலக்கிய படம். அதன் கதாநாயகன் என் வணக்கத்துக்குரிய நாகேஸ்வர ராவ் அவர்கள், அவருடைய மகன்தான் நாகார்ஜுனா. நான் நாகேஸ்வர ராவுடைய ஆர்டன் ஃபேன். இந்த ஃபேனுக்கு பிறந்த பையன் கார்த்திக். 2 கதாநாயகர்களும் சேர்ந்து நடிக்கின்ற படம் இந்த தோழா. மீண்டும் ஒரு படம் சொல்றேன், 50-60 டோஸ்ன்னு ஒரு படம் வந்தது இந்தியில.
ஒரு கதாநாயகனுக்கு கண் பார்வையில் ஒருவன் நடக்க முடியாது. அதுக்கு தோல்ல வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணாங்க, மாஸ்டர் பீஸ் ஹிட் தோஸ். அது மாதிரி இந்த தோழா வம்சி அவர்கள் இயக்கி PVP தயாரித்த நாகார்ஜுனா அவர்களும் கார்த்தியும் தயாரித்த இந்த படம் தோழா மாபெரும் வெற்றி பெற மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எந்த மேடையில் ஏறினாலும் மாமா சௌக்கியமா அப்படின்னு தான் கார்த்தி கூப்பிடுவான். ஆனா ஒரு முறை கூட நான் சௌக்கியம்னு சொன்னதே இல்லை. ஆனா எல்லா மேடையிலும் மாமா சௌக்கியமாங்கிற குரல் தான் கார்த்தி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நானும் கார்த்தியும் பருத்தி வீரன்ல ஒன்னா ஒர்க் பண்ணோம். அது ஒரு அருமையான அனுபவம். கார்த்திக் அது முதல் படம். நாங்கள் தேனியில் வந்து வெகு நாட்கள் 2 பேரும் ஒன்றாவே பல ஷூட்டிங் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டு இருந்திருக்கோம். அதுக்கு பிறகு கார்த்தியினுடைய வளர்ச்சி, தன்னை வளர்த்திக்கிட்ட விதம் மிக பிரமாண்டமான வளர்ச்சி. எனக்கு இந்த படத்தில் வந்து 3 விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கார்த்தி, 2வது நாகார்ஜுன் சார். மனசு படத்தில் ஒரு தாத்தாவுக்கு ஒரு மகனுக்கு இடையில நின்று அவர் அந்த ஒரு அன்போடு அவர் பார்த்து சிரிக்கிற ஒரு அந்த சிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த படத்தை நான் உண்மையிலுமே லவ் சார். அதுக்கு அடுத்தது தமனா, அவங்கள பற்றி சிறப்பாக சொல்லணும். ஒரு ரோஜா பூ மாதிரி அவங்க இயல்புலேயே ஒரு ரொம்ப பிளசண்டான முகம். இந்த படத்தில் கார்த்தியும் நாகார்ஜுனும் சாரும் தமனாவும் கார்த்திக்கு போட்டியாகவே ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேரும். ரொம்ப அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். நீங்கள் சிரிக்கிறதும் கார்த்தி சிரிக்கிறதும் உண்மையிலுமே நஞ்சு அல்லது. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் வெற்றியடைய இந்த டீம் முழுமைக்கும் வாழ்த்துக்கள் சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். சின்ன பிள்ளைல நாகார்ஜுனா சாரும் நானும் ஒன்றா ஒரு படம் ஆக்ட் பண்ணியிருக்கோம். PC ரெட்டி டைரக்ஷன். நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட எனக்கு பனையும் அவர் 7 வயசு இருக்கும், அவருக்கு அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அவங்க அப்பாவோடய ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு 3 பொன் குழந்தைங்க. பையன் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆனால் கார்த்தி என்னுடைய பையனை நான் வந்து ஸ்வீகாரமே பண்ணிட்டேன். I'm so happy. Karthi, I'm honestly telling you, you have lived every frame in this film. God bless you. And ரொம்ப நல்லா இருக்கு படம். என் பொண்ணு சூர்யா சாரோட பயங்கர ஃபேனு. அவளுக்கு அவர் வந்து ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணாரு சார். இப்போ லா படிச்சுட்டு இருக்கா, ஃபைனல் இயர். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஐ விஷ் வம்சி ஆல் த பெஸ்ட். அண்ட் நாகார்ஜுனா சார் அண்ட் கார்த்தியோட டீம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. And Tamanna சொல்லவே வேணாம், she is really a baby. So God bless you once again. And I'm sorry, PVP sir வந்து sir, amazing movie sir. ரொம்ப நல்லா இருக்கு. We are looking forward for it and we are also going to do some projects together. I'm very proud. அனைவருக்கும் வணக்கம். சூர்யா சார் வணக்கம். நாகார்ஜுனா சார் வணக்கம். எங்கள் தோழர் கார்த்திக் அவர்களுக்கு வணக்கம். நட்பு எல்லாருக்குமே ஒரு சிறந்த உறவு, பண்பு, பாசம் எல்லாமே சொல்லலாம். என்னை பொறுத்தவரை நான் நட்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அந்த நட்புக்கு உயிர் கொடுத்துருக்க தோழா கார்த்திக்குக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். கண்டிப்பாக நான் 100வது நாள் வந்து பேசுவேன் சார். தேங்க்யூ ஸோ மச். விச் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ நாகார்ஜுனா சார். தேங்க்யூ. நம்ம தமிழ் சினிமாவில் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து யாரை சொல்வீங்க? பெஸ்ட் ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்களே அம்மா, பெரிய லிஸ்டே இருக்கு. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நண்பர் கமலஹாசன் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லோருக்கும் வணக்கம். வம்சி சாரை வெல்கம் பண்ணுறேன். முதல் தமிழ் படம் நினைக்கிறேன். அது தமிழ் சினிமாவுக்கு வருவார் என்று வரவேற்கிறேன். தம்பி கார்த்தி கூட எனக்கு அது 3வது படம். ஹலோ, இந்த டீம் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். அதுக்கான வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எவ்ரிபடி லவ்ஸ் தனஞ்சயன் சார். அந்த அளவுக்கு எல்லாருடைய ஃப்ரெண்ட் நீங்க. ஸோ தோழா படத்தின் இசை வெளியீட்டு விழாக்கு வந்திருக்கீங்க. ஹவு டு யூ ஃபீல் சார்? இட்ஸ் a fantastic event. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். 6:30க்கு வந்துட்டு நடுவில் கொஞ்சம் போயிட்டு இப்படி ஓடி வந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு வெளியில் மிக பிரம்மாண்டமான ஒரு விழா, தோழா விழா, PVP தான் சாத்தியம் இதெல்லாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு PVP சார். கிராண்ட் ஷோ. தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு மிக பிரம்மாண்டமான படம் நீங்கள் எங்களுக்கு தரீங்க. அண்ட் மோர் தென் எனிதிங் ஐ எம்
எக்ஸைட்டட். ஏன்னா எனக்கு மிக பிடிச்ச நாகார்ஜுன சார் இந்த படத்தை மூலமா திருப்பி பேக் டு தமிழ் சினிமா. சார் ப்ளீஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா. நாங்களாம் பார்த்து உங்களை எவ்வளோ ரசிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக அந்த சாங் சோனியாலாம் நாங்கள் பார்த்து வேந்திருக்கோம். யுவர் பேக். ஆனால் 15 வருஷம் கழிச்சு அப்படியே இருக்கீங்க. அந்த படம் பார்த்து அதே லுக்கில் தான் இன்னைக்கு இருக்கீங்க. யூ ஆர் த இன்ஸ்பிரேஷன் டு எவ்ரிபடி ஹியர். அண்ட் அவரோட சேர்ந்து கார்த்தி, எனக்கு ரொம்ப பிடிச்ச கார்த்தி வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகர். 2 பேரும் சேர்ந்து வர்றது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரம் நான் சொல்லுவேன். இந்த படம் மிக பிரம்மாண்டமான படமாக வரும். அண்ட் we are the cutie Tamanna, so it's going to be a grand show, grand film, and I'm really looking forward to this film to become a big success. நாகார்ஜுன் சார், அங்கிள் சொன்னாங்க நாகார்ஜுன் சார் ஃபேன்னு. ஆக்சுவலாக ஆண்டி நாகார்ஜுன் சார் ஃபேனு. எல்லா ஆக்ட்ரஸும் சிவகுமார் அங்கிளோட நடிக்கிறவங்க வந்து ஆண்டி பொறாமப்பட்டிருப்பாங்க. பட் அங்கிள் பொறாமப்படுற ஒரே ஹீரோ வந்து நாகார்ஜுன் சார். ஏன்னா வாயை திறந்த ஆண்டி வந்து யாரோட ஃபேனுன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஹானர் சார். கார்த்தி இவங்களோட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் அ பிக் ஹானர். ப்ளஸ் பிவிபி சார், அண்ட் வம்சி பிரதர். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி டீம். எந்த பாலிடிக்ஸும் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறப்ப ஒரு டைரக்டருக்கு வந்து ஹீ இஸ் த ப்ராப்ளம். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுறப்ப நிறைய ட்ரபிள் இருக்கும், ப்ரொடக்ஷன் சைடும் சரி டைரக்டருக்கும். ஸோ இந்த கார்த்தி ஆகட்டும் நாக் சார் ஆகட்டும் கண்டிப்பாக இது ஒரு ட்ரபிள்சம் டீம் கிடையாது. ரொம்ப ஹாப்பி ஷூட்டிங்காக இருந்திருக்கும். ப்ளஸ் கார்த்தி ஆல்சோ வாஸ் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக நிறைய மூமெண்ட் சொல்லியிருக்காங்க படம் ஷூட்டிங் டைமில். ஒரே ஒரு வருத்தம் வந்து ரொம்ப ஓவர் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காரு வம்சி சார் சாப்பாடு விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் லக்கி சாம், தமன்னா எல்லா படங்களும் பெரிய ஹிட் ஆகிருக்கு, பெருசாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க இந்த படத்தில் இருக்கிறது ஒரு கூடுதல் பலம். ப்ளஸ் த ஹோல் டீம், கேமராமேன் PS வினோத் சார், எடிட்டர் பிரவீன் சார், அப்புறம் இந்த ஹோல் டீம். இன்னைக்கு மேன் ஆஃப் த மூமெண்ட் கோபி சுந்தர் சார். அவ்வளோ அருமையாக இருக்குது சாங்ஸு, ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இது இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்துட்டுருக்கு தமிழ் சினிமாவில். பெரிய படமோ சின்ன படமோ கண்டென்ட் டேஸ் 2016 இஸ் ராக்கிங். ஸோ அதோட உச்சக்கட்டமாக தோலை இருக்கும்னு நம்புகிறோம். ப்ளஸ் கலெக்ஷன்ஸ் ஆகும், எக்ஸிபிட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய லாபம் இந்த படம் பெற்றுத்தரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட்லி எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒன்று சொல்ல, எனக்கு கார்த்தி சார் இந்த படம் ஹீரோ இல்லை, அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். எனக்கு சார் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவோம், எல்லா படம் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணீங்க. யூ ஷுட் ஒன்லி ஹெல்ப் மீ டிரான்ஸ்லேட் இட் டு தமிழ் வாட் எவர் ஐம் டாக்கிங். First, I don't know, I'm really out of words. I'm really emotional now because எனக்கு தெரியாது. ஏன்னா today morning I got down in the airport. அப்படியே whenever I used to come for recordings, அப்படியே ஒரு பார்க்கும்போது எல்லா posters, there used to be other posters. இன்னைக்கு when I was coming with Nag sir, I saw Tola poster and my name on it, and it was so surreal and unbelievable. எனக்கு தெரியாது, this is definitely a divine blessing. In front of you I'm standing here. I don't know how could I have directed a Tamil film. I never imagined when I became a director. அப்புறம் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ அப்புறம் இன்னொரு டெபியூ, இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தனா எனக்கு தெரியாது. அண்ட் ஃபர்ஸ்ட்லி இந்த ஃபீலிங்க்கு 3 பேர் காரணம். அது ஃபர்ஸ்ட் நாக் சார், கார்த்தி சார் அண்ட் பிவிபி. அவர் அண்ணான்னு கூப்பிடுறாரு, ஐ கால் ஹிம் அண்ணா. என்னன்னா இந்த ஒரு கேரக்டர் சொல்லும் போதும் அந்த கேரக்டர் மீது நம்பிக்கை, ஒரு டைரக்டர் மேல் நம்பிக்கை, அந்த ஸ்கிரிப்ட் மேல நம்பிக்கை தான் தொலா. அது நாக் சார்க்கு, சார் தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot for doing this project for me. And கார்த்தி சார், அவர் பற்றி பேசும் முதல்னா I just can't stop. As Nag sir found a true friend, I found a true friend for life.
Ivarda and Tola. If this film has given me anything in life, it's given me two people, Nag sir and Karthi sir, who's traveled with me all through, who's made this possible for me. அவர் எப்படி பேஷன்னா அது ஏதான பேஷன் தான், அது ஆக்டிங் ஆனோ, அது எலெக்ஷன் ஆனோ, அது ரிலீஃப் ஒர்க் ஆனோ, அவ்வளோ பேஷன் வச்சு பண்ணலாம். அவர் எனக்கு ஒரு வேர்ட் தமிழ் தெரியாது. I don't know even one word of Tamil. It is he who educated me. Now even if I'm standing and talking these many words, it's just because of him. Thank you sir, thank you so much for making this possible for me. Thank you. And Surya sir and Shivkumar sir, thank you for making this occasion so special with you gracing this. I'm a big fan of you, Surya sir, and just standing here and talking in front of you is a pleasure feeling. And of course, gorgeous Tamanna, another friend whom I found, and we all had such a blast everywhere, and thanks to everyone. And I should talk about one person who's very important for this film. P.V.N.A., please come and join me on stage. Without you, this film is not there. ஒரு ஸ்கிரிப்ட் மேல ஒரு நம்பிக்கை வச்சு spending so much on a content like this is not a normal job. It just is a lot of guts and, you know, a lot of guts and courage. Thank you, P.V.N.A. You never buzzed back anywhere. You just kept us going. Thank you so much for standing behind me and behind this project. And I would like to welcome the hero of the day, the man of the day, Gopi Sundar sir. Please vaanga. அவர் இல்லாம, you know, the way he, every tune, first tune அவள்தான், அவர் சிங்க் அப்படி இருக்கு எனக்கு அவருக்கு. அண்ட் மலையாளம்ல பெரிய மியூசிக் டைரக்டர் அவரு, தமிழ்ல கூட படம் பண்ணிச்சு இப்போ, யூனோ. அண்ட் தேங்க் யூ வெரி மச். அண்ட் மதன், மை ஃப்ரெண்ட், எனக்கு சொல்லும்போது I don't even know one word of Tamil. மதன் அண்ட் கார்த்தி சார் வச்சு நம்ம ஃபீலிங் சொல்லும்போது அவர் ரெண்டு பேர் தான் உட்காரு ஒரு லிரிக் கொடுத்தாரு. சார் இது ஃபைனலா அன்னைக்கு கார்த்தி சார் பேசும்போது அவர் ஃபைனல்னு சொல்லும்போது ஓகே ரெக்கார்டிங் அனுப்புங்கன்னு சொல்லுங்க. ஸோ அப்படிதான் எல்லா படம் நடந்துச்சு. ராஜமுருகன் சார் வித் இஸ் டைலாக்ஸ், எவ்வளோ இமோஷன், எவ்வளோ ஹியூமர், அவ்வளோ he just got into this film. Thank you Rajamurugan sir. Praveen sir, please come on to stage. And yeah, Praveen sir, please come on to stage. KL Praveen sir. எனக்கு தமிழ் படம் ஃபுல்லா இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு. ஸோ ஹீ இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங் ஃபார் மீ. ஸோ எல்லாம் இப்போ ஒரு பிரதர் பத்தி பேசும். PS Vinod, he is my brother who took care of me like an younger brother. அவளை இமோஷன் ரிலேஷன் இந்த ஜெர்னியில் பில்டப் ஆயிடுச்சு. அது ஹரி, சாலமன் எல்லாம் இந்த ஸ்கிரிப்டுக்கு எல்லாம் the people who ever work. If I'm standing here, it's not me, it's my team who supported me and made me stand here. Inga nilna, it's not about because of me, it's because of my team. Thank you so much. Idena na or the just born baby, you know, after he starts walking or somebody, you know, the people hold you not to fall down. Ivarella, they were holding me not to fall down in my Tamil version. Thank you so much ellarkum. Rendo padam pannambodhu Tamil la, I swear I'm going to talk in Tamil. Thank you. Karthi, Vinod sir is not. Vinod sir is just left. So thank you, Romba Nandri. Please bless me and bless this project and bless all of us. Thank you so much. முக்கியமா நண்பன்ல ஏதா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பன்னாலே நல்லவன் தான் சொல்லுவாங்க. பேசிக்கா லவ்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம தூக்கி வைப்போம். ஆனா லவ்ன்றது ஒண்ணுமே இல்லை. உண்மையை சொல்ல போனா அதோட உயிர், அதோட ஆன்மா, அதுதான் நட்பு, அதுதான் தோழா. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன்னா சிவகார்த்திகேயன் என் நட்பு, என் நண்பன். ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போய் எனக்கு கதை சொல்ல சொன்னால் இன்றைக்கி அட்லியாக நான் நிற்கிறேன். நட்பில் தான் எல்லாமே ஆரம்பிக்குது. நட்பு இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இல்லை, யாராக இருந்தாலும் சரி. அண்ட் பேசிக்காக ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது, இப்போ தெரியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு. அது எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் மாதிரி. அதில் நம்மளை தவிர யார் இருந்தாலும் குழந்தை வேறு மாதிரி வந்துடும். ஸோ அதை விட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் பிரேக் கொடுத்துட்டு நான் வந்திருக்கேன்னா டிவிபி சார் மேலே உள்ள ஒரு நட்பு தான். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அண்ட் சூர்யா அண்ணன் சொன்ன மாதிரி
படத்தில் சிலர் சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டமே சொல்கிற மாதிரி. அப்படி பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ணன்லாம் பெரிய ஃபேன் ஃபாலோயிங் வச்சுருக்க ஒருத்தர். அவரே சொல்கிறாருன்னா இந்த படம் பார்த்துட்டு இவ்வளோ நல்லா இருக்குன்னா இஸ் ரெப்ரசன்டிங் தோஸ் ஆடியன்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். லாஸ்ட் 2 minutes எனக்கு கொடுத்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். மாக்காப்பா தேங்க்யூ. அண்ட் பியூபி சார். முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் திரும்பி பார்த்தவொன்னே தான் தோணுச்சு சார். சொல்லலாம்ல, நான் இவ்வளோண்டு இருக்கும் போது ஒரு படம் பார்த்தேன், பேர் ரட்சகன். அப்படியே நரம்பு குடைக்கும். இப்பவும் பார்த்தா அதே மாதிரி தான் இருக்காரு. ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அண்ட் அவர் சொன்ன ஒரு விஷயம், அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு, அதை நான் இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். அதாவது என்ன டென்ஷன் வந்தாலும், என்ன கோவம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு அதை பற்றி கவலைப்படாது. தேங்க்யூ சார். கிரேட் வேர்ட்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கார்த்திக் சார். தேங்க்யூ தமனா மேம். வம்சி சார் தேங்க்யூ. அண்ட் கோபி சார் தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். பீயிங் ஹியூமன் அப்படின்றது ஒரு ஸ்லோகமாக மட்டும் இல்லாமல் அது ஒரு வாழ்க்கை முறையாகவே கடைபிடிக்கக்கூடிய ஒருத்தர் சூர்யா. காக்க படத்தில் நான் வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தேன். என்னுடைய நண்பர்கள் சில பேர் வந்து ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கு அவர் அழைச்சிருந்தேன் அந்த ஆண்டு விழாவுக்கு. வருவார்ன்ற நம்பிக்கையில் வந்தார், முழுவதும் இருந்தார், நன்கொடை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எப்போ சந்தித்தாலும் கூட அந்த பள்ளி நல்லா நடக்குதா, ஏதோ டொனேஷன் எதுவும் வேணும்னா கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர். எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படிங்கிறதுல ஆத்மார்த்தமான ஒரு ஈடுபாடு உடையவர். Nagarjuna sir, I'm actually honored to be sharing the days with him. And Karthi and Vamsi, I wish the entire team a grand success. PVP sir பற்றி ஒரு வார்த்தைகள். Prasad sir, Vinay sir and Rajiv sir have always been pillars of support to me, and I will always owe them a debt of gratitude. Thank you so much. நன்றி. இது அந்த மேலே பிளாஸ்டிக் சேர் மேலே ஏறி பார்த்துக்கிறாங்களா அந்த பசங்க கூட சொன்னாங்க. மைக் நான் பிடிச்சிக்கிறேன் மேடம். பசங்களுக்கு உங்களுடைய ரசிகர்களுக்கு ஏதாவது சொல்றது? I love you guys. தேங்க்யூ மேடம். போதுமாப்பா? ட்ரீட் வைக்கணும் அதுக்கெல்லாம். தேங்க்யூ மேடம். பேசணுமா? பேசுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் நீங்க மக்கள்கிட்ட பேசணும் நீங்களா? ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை இட்ஸ் மை ரியல் ஹோம். உங்களோட மாஸ் பாடிஸ்ல ஒரு இதயம் இருக்கும். அந்த இதயக்காக இந்த வம்சி சார் ஒரு ரொம்ப அழகா படம் எடுத்திருக்காங்க. ஐ ஹோப் எல்லாருக்கும் பிடிக்கும். கோபி சார், இன்னைக்கு தான் உங்களை மீட் பண்றேன். நீங்க தான் அந்த கிரேட் ஆள். இந்த மியூசிக் எல்லாம் பின்னாடி ரொம்ப நல்லா இருக்கு. We've loved all your music. நிறைய இருக்கு, நிறைய பேசணும். உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு, இன்னும் வரணும் வெளியில. பரவாயில்ல பேசுங்க. I don't know from where to start actually. Okay, I'll start with the most handsome person, Mr. Nagarjuna sir. Sir, I've never worked with sir before. ஆனா அவங்களோட படங்கள், அவங்களோட personality, it's one of a kind. And I feel very lucky. நீங்கள் உங்க கூட ஒர்க் பண்ணுற எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. Thank you very much. It's been an absolute pleasure. And I think இந்த படத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணேன். வம்சி இந்த படத்தோட டைரக்டர். வம்சி, can you come on stage please? Please for me. ஹைதராபாத்ல இருந்து இருக்காங்க. ஆனா உள்ள ஃபுல் தமிழ் ஆள் ஆக்சுவலி. அண்ட் எல்லா ஷார்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டேக் இஸ் ஆல்வேஸ் தமிழ், அதுக்கப்புறம் தெலுங்கு பண்ணுவாங்க. ஸோ ஹீ சேஞ்ச் கார்த்தி இன்டு அ தெலுங்கு ஹீரோ அண்ட் ஹீ பிகேம் தமிழ். So any secrets you want to give out about your friends like me,
Karthi, Nag sir from this film. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் கொஞ்சம் தான் தெரியும், எதனா தப்பு பேசுனா மன்னிச்சுங்க. தேங்க்யூ. எனக்கான இது ஃபர்ஸ்ட் படம் தமிழில். நீங்கள் எல்லாரும் பிளெஸிங்ஸ் வேணும். என்னன்னா த மோஸ்ட் மெமரபிள் பார்ட் இந்த படம்ல வந்து கார்த்தி சார் அண்ட் தமன்னா ஒரு சண்டை. they always used to fight and that was the best part that me and Nag sir என்ஜாய் பண்ண இந்த எல்லா படம்ல. இந்த கார்த்தி சார் அண்ட் தமன்னா always used to have a cat fight. அதான் politics. இது two heroes வச்ச படம் எப்படின்னா ஹீரோஸ் எதனா fight ஆகும்னு நினைச்சேன். பட் நோ, there was always a cat fight between Tamanna and Karthi sir, and it was always fun for us. Thank you for making this such a fun journey. Thank you, Vamshi. Thank you. So the book is for you. Karthi, உங்க கூட ஒர்க் பண்றது it's really nourishing for me as an actor. ஏன்னா நான் ஒவ்வொரு நாள் உங்க கூட ஒர்க் பண்றப்போ நிறைய கத்துக்குவேன். அண்ட் அதனால அவங்க கூட நார்மலாக ஹீரோஸ் எல்லாம் நான் காம்படிஷன் பண்ண மாட்டேன், ஏன்னா தெரியும் அங்கே போக முடியாது. ஆனால் கார்த்தியோட கண்டிப்பாக காம்படிஷன் பண்ணுவேன், ஏன்னா அவங்க கிட்ட தான் கற்றுக்கணும், அதனால அவங்க கிட்ட தான் காம்படிஷன் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் லெட்டிங் மீ கம்பீட் வித் யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி கெட்டிங் பெட்டர். పీవీపీ గారు, నేను ఎప్పుడు నా కెరియర్లో ఒకటే అనుకున్నాను, లక్ కన్నా ఎక్కువ ఏం లేదు. తెలుగు కదా, வெல்கம் தெலுங்கு பீப்புள். சார் உங்களை விட ஐ எம் வெரி வெரி ஹாப்பி நீங்கள் இந்த மாதிரி ஒரு கதை சூஸ் பண்ணீங்க. ஏன்னா இது காமன் கதை கிடையாது. இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். ரொம்ப தைரியமான டிசிஷன் இது. அண்ட் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன், ஏன்னா என் கரியரோட இது ரொம்ப மெமரபிளான படம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் தோழா அ வெரி மெமரபிள் ஃபிலிம் இன் மை கரியர். நார்மலாக ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நான் ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணேன் மைண்டில், ஆனால் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் மட்டும் படத்தோட டைட்டில் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன். ஏன்னா தோழா வர்றதுக்கு அதான் கரெக்டாக வரணும்னு நினச்சேன், அதான் போதும். சூர்யா, எல்லாரும் என்ன லக்கி சாம் சொல்றாங்க, ஆனால் லாஸ்ட் டைம் நீங்க பாகுபலி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க, அது 600 crores கலெக்ட் பண்ணிருச்சு. அப்படிதான் இந்த படமும் அவ்வளோ தூரம் போகணும். Not only in India, of course already the French version is released, but we want them to see our Indian flavor to it. I hope this lucky charm works. I don't know if I'm forgetting anybody. I wish you all the very best for 24. I hope it works too. Thank you, makkal ellarukku. Thank you. This film, I think cinema ka moli theva illa nenikren, ana ஓகே. வம்சி சார் ஏதோ சொல்கிறாங்க, ஆஸ் யூஷுவல் டைரக்ட் பண்ணுறாங்க, என்ன ஸ்டேஜில் வச்சு கூட டைரக்ட் பண்ணுறாங்க, எங்கே கூட விட மாட்டாங்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஆல். இட்ஸ் பின் அப்சல்யூட் ப்ளஷர். என்னை பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மாமா சௌக்கியமா? எல்லாருக்கும் பெரிய வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு, இங்கே கூடியிருக்கிறவங்களுக்கு, எங்களுடைய தோழர்களுக்கு, என்னோட டீமுக்கு, அண்ணாக்கு, அப்பாக்கு, ஃபேமிலிக்கு, தானு சாருக்கு, என்னோட தோழர்களுக்கு எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் என்னோட படத்தில் எல்லா பாட்டுமே கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் அந்த மாலைகளெல்லாம் ஒரு டைப்பாக இருக்குல்ல. ஸோ இந்த படம் ஃபஸ்ட்டு ஒரு கதை இருக்குது, ஒரு ஃப்ரெஞ்ச் ரீமேக்கு. அது நீங்கள் கேட்கணும். டபுள் ஹீரோ படம். டபுள் ஹீரோ படம் நான் பண்ணுறது இல்லையே அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் இந்த கதை நான் கேட்டேன். அந்த கதை கேட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தை எப்படி வேணான்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு சீன்ஸும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
அடுத்தது யார் நடிக்கிறாங்க இன்னொரு கேரக்டர்னு கேட்டேன், நாக் சார்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு மேலே நான் டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. அவ்வளோ அழகான ஒரு படம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எப்படி எங்கேயோ இருக்கிற என்ன நீங்கள் இவ்வளோ அழகாக இவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறீங்களோ, இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிறீங்களோ, அந்த மாதிரி நட்புக்கு வந்து இலக்கணமே கிடையாது. 2 பேரும் வந்து பணக்காரங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை, 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கணும் கூட அவசியம் இல்லை. நட்பு வந்து எந்த ஒரு இலக்கணமுமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாக பார்த்துக்கிறது. அப்படி லைஃப்பில் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் போதும். ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் லைஃபே வேற மாதிரி மாறிடும். நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருப்பாங்க. எப்போ கீழே விழுந்தாலும் நம்மளை தூக்கி பிடிக்கிற ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. நீங்கள்லாம் எனக்கு இருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் எவ்வளவோ நாள் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் அன்புக்கு முதல்ல நன்றி. இந்த படத்துலையும் அதே மாதிரி தான். இந்த படத்துலையும் அதே மாதிரி நாக் சாருக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது அழுவோம், திரும்பி அந்த ஃப்ரெண்டை எப்போ பார்ப்போம், நிச்சயமாக அழுதுட்டு தான் நம்ம போயிருக்கோம். நான் அமெரிக்காவில் திரும்பி வரும்போது அழுதுட்டு தான் திரும்பி வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி 24 hours நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திரும்பி பார்ப்போமான்னு தெரியாது. 15 வருஷம் ஆச்சு என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து. பட் இப்போ ஒரு ஃபோன் கால் பண்ணி பேசினா கூட அன்னைக்கு நாங்கள் எப்போ மிஸ் பண்ணிட்டு வந்தனோ அந்த நட்பு இன்னைக்கும் அப்படியே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பெருசாக போட்டுற படமாக நிச்சயமாக தோழா இருக்கும். டைட்டிலும் அதே மாதிரி. நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒன்று தேவா சூர்யா தான் ஞாபகம் வரும், தளபதி. அதில் வந்து ரஜினி சார் மம்முட்டி சார் நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் வேறு வேறு லாங்குவேஜ். அது மாதிரி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா திரும்ப நட்பை சொல்கிற ஒரு படமாக நிச்சயமாக தோழா டெஃபினட்டாக இருக்கும். ஏன்னா படம் ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்கோப் கொடுக்குற படம், 2 பேருமே கதாபாத்திரமாகவே இருக்கிற ஒரு படம். ஸோ எனக்கு ஒவ்வொரு நாள் நடிக்கும் போதும் வம்சிக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த மாதிரி சீன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு. அவ்வளோ அழகான மூமெண்ட்ஸ் அந்த படத்தில் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த படம் எனக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நான் ஆண்டவன் தேங்க் பண்ணிக்கிறேன். இன்னொன்று, இந்த படத்தில் இருக்கிற டீம் எல்லாருமே லக்கி சாம்னு தமிழாவை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் அவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு இருக்கிற சீன்ஸ் இந்த படத்தில் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி நான் அடிக்கடி தமிழாவோட சண்டை போட்டுட்டே இருப்போம். ஏன்னா எனக்கு க்ளோஸ்அப் எடுக்கிறதா இருந்தால் டக்குன்னு க்ளோஸ்அப் எடுப்பாங்க, டேக் முடிஞ்சிடும். பட் தமிழாவுக்கு க்ளோஸ்அப்னா வந்து நாங்கள்லாம் அப்படியே டிஃபன் சாப்பிட்டு ஓரமாக போயிடும். ஏன்னா வினோத் சார் வந்து ஒரு 1 hour லைட் பண்ணுவார். உட்காந்து லைட்டு வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார், அப்புறம் திரும்ப லைட் வைப்பார், அப்புறம் லைட்டை கட் பண்ணுவார். என்ன பிரச்சனைனா அவங்க ஃப்ரேம்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம யாருமே தெரிய மாட்டோம். அவங்க ஃப்ளாஷ் பல்பு மாதிரி நம்மலாம் கண்ணு போயிடும். ஸோ அது டெய்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நிறையா சண்டை வரும். ஸ்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். டெஃபினட்டாக இந்த சீன்ஸ் எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் PS வினோத் சாரோட ஒர்க் ஆகட்டும், பிரவீன் சாரோட எடிட்டிங் ஒர்க் ஆகட்டும், சுனில் சாரோடைய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அவ்வளோ அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு அங்கே இந்த சொல்லிட்டே இருந்தார், பாருங்கள் சார் எந்த சாங்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்கள், ஐட்டம் சாங்க்கு தான் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னாரு. கரெக்டாக நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் மோர் வேறு கேட்டு வாங்கிட்டீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து உள்ளுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு டைரக்டர் அவர். அதான் சொன்னாங்க, படம் ரொம்ப ஸ்டைலாக கிளாஸாக இருக்குன்னாங்க. இல்லவே இல்லை, என் கேரக்டர் ரொம்ப லோக்கலு, கிளாஸ் ஆக விடவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டயலாக்ஸ் வச்சிருப்பாரு. தமனா வர ஃபர்ஸ்ட் சீன் இருக்கும், அதில் அவங்க நடந்து வருவாங்க. அப்போ நான் பார்த்துட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்கே இருக்கிறாங்க, ரோட்டில் பார்க்கவே முடியறது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம கேரக்டரு. ஸோ படத்தில் வந்து 2 எலிமெண்ட்ஸும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே நான் வந்து சொன்னது என்னன்னா, ஒரு நைட் ஷோ பசங்க ஃப்ரெண்ட்ஸோட படத்துக்கு போயிட்டு பீச்சில் போய் அரட்டை அடிச்சா எவ்வளோ சந்தோஷமா இருக்குமோ, படம் ஃபுல்லாக அந்த மூடு இருக்கும். ஒரு சீன்லேயே வந்து ஹியூமரும் இருக்கும், அதே சீனில் எமோஷனும் இருக்கும். அந்த மாதிரி சீன் எழுதுறது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்ம் அடாப்ட் பண்ணாலும் அந்த படத்துடைய ஒரு அழகு மிஸ் ஆகாமல் ஒவ்வொரு சீன்லேயும் அது அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காரு. அண்ட் மியூசிக், கோபி சுந்தர் சார் சூப்பர் மியூசிக். எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். கார்கிக்கு பெரிய நன்றி சொல்லணும். கார்கி வந்து மதன் கார்கே உட்காந்து அத்தனை தடவை கரெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த வார்த்தைகள் அந்த மியூசிக்கில் அவ்வளோ உட்கார்ந்தவருக்காக கேட்கும் போது சூப்பராக இருக்குது. சிங்கர்ஸ் எல்லாருக்கும் பெரிய நன்றி. அனிருத் ஆகட்டும், ஹரிச்சரன், கார்த்திக் எல்லாரும் அவ்வளோ மெனக்கெட்டு அதுக்கு அவ்வளோ உயிர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த படத்தில் வர பாடல்கள் எல்லாமே வந்து சுச்சுவேஷனாகவே வரும். ஸோ நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி அதை கேட்பீங்க. அண்ட் பிபி சார், இந்த படம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. இந்த படத்தை வந்து இப்படி செலவு பண்ணி எடுக்கிறதுக்கு 3 கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் படம் பார்த்துட்டு எனக்கு அதே மாதிரி தான் வீடு வேணும்ட்டார் டைரக்டர். ஆப்பிரிக்கா வரைக்கும் போய் தேடிட்டு வந்தாங்க, அந்த மாதிரி வீடு கிடைக்கல. கடைசியில் வந்து ஒரு பெரிய செட் போட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நாங்கள் ஷூட் பண்ணோம். அந்த ஒவ்வொரு நாள் அங்கே ஷூட் பண்ணும்போது சொல்லிட்டே இருப்பேன், எப்போ இந்த மாதிரி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஏஸ்தட்டிக்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குன்னா அதுக்கு பெரிய சப்போர்ட் பிவிபி சார்.
இங்கே முக்கியமாக இன்னொருத்தர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், கல்பனா மேடம். கல்பனா மேடம் வந்து ஷூட்டிங் காலில் வந்து நீங்கள் கூட நடிக்க வேண்டியது லாஸ்ட் டே ஷூட்டிங், டைரக்டர் கூப்பிட்டு அம்மா தவறிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தேன். எனக்கு அப்பவும் அவங்க இல்லைங்கிற மாதிரி இல்லவே இல்லை. ஏன்னா வந்து மோனேன்னு அவ்வளோ பாசமாக டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க. இளையராஜா சாரோட ஃபேனு, பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம் 2 பேரும் உட்காந்துட்டு, அவ்வளோ பிடிக்கும். அவங்க இங்கே இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. டப் பண்ணும்போது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்க இல்லை அப்படிங்கிறது. ஸோ அவங்கள இங்கே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்டு இங்கே எனக்கு இன்னொரு பெரிய பொறுப்பு இருக்குது. இங்கே நான் இன்னொருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எனக்கு புதுசாக கிடைச்ச ஒரு ஃப்ரெண்டு. அவர் யாரோ இல்லை, ஆக்சுவலாக ஒரு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவர் தான். இங்கே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் என்ன மாதிரி அமெரிக்கா போயிட்டு அப்புறம் திரும்பி இங்கே வந்துட்டார். எப்படி வந்து மௌனராகம் கார்த்திக் வந்து நமக்கெல்லாம் வந்து லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரோ, மிஸ்டர் சந்திரமௌலி அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாரோ, அப்படி ஆந்திராவில் வந்து எல்லாருக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு, நமக்கும் லவ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நமக்கு எல்லாருக்கும் இப்போ ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு டைலாகை நமக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் தான். அவர் மேலே வரும்போது அதை சொல்கிறேன். நாக் சார் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தம்பி மாதிரி பார்த்துட்டாரா ராஜா மாதிரி பார்த்துட்டாரான்னு சொல்ல தெரியல. பிகாஸ் நாக் சார் ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங் நடந்தது. நான் ஃபஸ்ட் டைம் போயிட்டு அங்கே டெய்லி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருப்பேன் பிரேக்கில். என்ன சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கேன்னாரு. ஆமாம் சார், எப்பவுமே பண்ணுவேன், ஓட்டிகிட்டே இருப்பேன். ஸ்பீட் பிரேக்கர் தான் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொன்னேன். லஞ்ச் பிரேக் முடிச்சு போனால் ஸ்பீட் பிரேக்கரை அங்கே காணோம். எல்லாத்தையும் எடுக்க சொல்லிட்டாரு சார். அவன் ஃப்ரீயாக சைக்கிள் ஓட்டிட்டு எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டாரு. தேங்க்யூ சார். நான் தேங்க்யூ சொல்ல முடியாது, ஏன்னா இது எனக்கு புதுசாக கிடைச்ச ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பு. சார்கிட்ட அவ்வளோ விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், எப்படி சார் இப்படி யங்காகவே இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது நிறைய ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவார். அவ்வளோ மெனக்கெடுவார், சீக்கிரமாக படுத்துடுவார், கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம், லைஃப்பில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும், நம்ம அதை ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். லெட்ஸ் ஹேண்டில் இட். அதுக்காக அதை நினச்சி வருத்தப்பட்டு உட்காந்தோம்னா சீக்கிரம் வயசாயிரும்னு சொன்னார். ஸோ அது நான் நாக் சார்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லெசன். இப்போ எனக்கு எதுவாக இருந்தாலும் நான் நாக் சார் கூப்பிட்டு பேச முடியும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படம் மூலமாக கிடைச்சதுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாக் சார் கிட்ட கேட்கணும், சார் எப்படி இருக்கு திரும்ப சென்னைக்கு வந்தது? எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். வந்து இந்த நான் படித்த ஸ்கூல் இது, இந்த ஸ்கூலில் தான் நீங்கள்லாம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு இந்த ஸ்கூலில் இங்கே நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாக் சார் இந்த ஸ்கூலில் வந்து விளையாடி இருக்காராம், கிரிக்கெட் விளையாடி இருக்காரு 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இங்கேயே இருந்து அப்புறம் அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்திருக்காரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். வெல்கம் சார். How do you feel about the film? படம் எப்படி இருந்துச்சு? Can I speak in English? இங்கிலீஷ்ல பேசலாமான்னு கேட்குறாரு சார். வேற டிரான்ஸ்லேட் பண்றேன். தெலுங்கு நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன் அவர் சொல்றத. అందరికీ నమస్కారం. చాలా చాలా సంతోషంగా ఉంది. ఇంత చక్కటి వెల్కమ్ ఇచ్చారు నాకు ఇక్కడికి వచ్చిందని. అండ్ కరెక్ట్గా 25 సంవత్సరాలు అయింది నా ఫస్ట్ ఫిలిం ఇదైతే తిరడాది ఇక్కడ రిలీజ్ అయ్యి 25 years అయింది. ఐ వాంట్ టు థ్యాంక్ మణిరత్నం గారు ఫర్ ఇంట్రడ్యూసింగ్ మీ టు తమిళ్. అండ్ అప్పటి నుంచి నన్ను చాలా బాగా రిసీవ్ చేసుకుంటూనే ఉన్నారు. టెల్నమ్నా ప్లీజ్. ஸோ இதே திருடாத 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சா நினைக்கிறேன். வந்து நான் இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப தான் சார் அந்த படம் பார்த்தேன். பரவாயில்ல சொல்லலாம்ல, சொன்னா திட்டுவாரு, புரியல சாருக்கு. ஐ வாஸ் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் when I watched this film. இட்ஸ் ஓகே இல்ல, ரைட். பட் இஸ் சேயிங் ஒவ்வொரு வாட்டியும் இந்த படம் வரும்போது நீங்க எல்லாரும் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாரு. You can talk in English also. Yeah. I'll talk in English, please. Okay. And I was actually born in Chennai. And my first 3 years was spent here, then we moved to Hyderabad. So I'm actually Chennai boy. So and people of Chennai, they always welcome me so well, so beautifully throughout. Whenever I come, whenever I'm at the airport, whenever I go to Madurai, Coimbatore, wherever I go, they come running, when are you doing a Tamil film again, sir? They ask me that. And I always wanted to do it. And this beautiful opportunity came with Tola. The beautiful opportunity came with Tola. And the film will release, film will become a big hit. That is all happens to us throughout our lives. Become hits, flops, whatever happens, film becomes a hit. But what I found in Tola is not a friend.
I found a brother, my younger brother. I don't have a younger brother, and this is what I found with Karthi. And before Karthi, I have to talk about Surya. When somebody asks me, who do you like in the film field? Who do you like as actors? Who do you say, who are you a fan of? There are very, very few people I say like that. And one of them is Surya. I fell in love with his work after his film Gajni. When I saw Gajni, I think it is one of the most advanced, progressive and best films made in India in the recent times. Surya, I mean, fantastic job, Surya. Fantastic. Now Surya, a big star in Tamil Nadu, but not in Tamil Nadu only. Even in AP and Telangana is a very big star, Surya. When Surya's films release in the Telugu states, a lot of people stop releasing their films. It's true. I'm not joking. That's the following, that's how much we love you, Surya, there. And I know how much they love you, yeah. And also about Surya, I know the story of 24. Fantastic story. It's going to do wonders. And then I come back to brother Karthi. Like Karthi said, working in multi-starrers is very, we all have problems, we all have ego issues. How many scenes, how many songs you have, how many fights I have, all this nonsense goes on. And working in this film with Karthi was just so beautiful, so easy. You know, when you pour water into water, it just becomes water. That's how it was between us. It was so beautiful working with him. No ego. No, when are you comfortable with a person? When there's nobody else in the room and only that one person is there, and you don't mind him being there. You can travel with him in a car for 2 hours, or you can sit with him and not talk for 2 hours. And you still feel comfortable. And Karthi was there. Karthi was fantastic with me. And every dialogue I spoke in Tamil in the film is Karthi's. His accent, his pronunciation, everything. Karthi, thank you very much. And now Karthi is insisting that I dub for the film, so I'm dubbing also now. Thank you, sir. You should dub. Yeah, thank you. And also the hero of today's function, Gopi Sundar. I met you today only. What fantastic songs. Really good. I mean, each song, there's one song which it's going on in my mind. In that one song, I had tears when I listened to that song. And thank you Gopi. And you better rock the background score. My cameraman P.S. Vinod, like he said, they're all, everybody. And my only problem in the film was, there was only one problem. Karthi is dancing with Tamanna and I couldn't. Not happening. And they make me sit in the wheelchair and she's dancing and they both are dancing and talking. This is not fair. Not fair, sir. Let her call up, sir. Let her dance. But my brothers, it's okay. My brother. So it's okay. So it was beautiful working with you, Tamanna. I always wanted to work with you, and it happened like that, and it's fantastic. And Vamshi, my director, is a very emotional man. He cries, he laughs, and he uses a lot of bad words in the set. They come from inside. He throws them out at people. And it was very funny watching him. So this film was made with love, made with friendship, and just 5 days ago, I started dubbing, and before that,
I haven't seen the film at all. I saw the whole film. Once the film was over, I could not come out of the room. And I cried like a baby. Because it touched somewhere deep inside, and it said, this is how friends should be. Friend is someone who gives and does not ask for anything back. Unconditional love. And this is what the film is about. Unconditional love between Karthi and my character. Unconditional love. And we keep doing things for each other and don't expect anything back. And that left a it stirred me deep inside my heart. And I'm so lucky to be a part of this beautiful film. And I'm sure all of you, my friends, you are going to enjoy this film. And thank you very much for this warm welcome. And Shivkumar sir, you said such nice words about my father. And thank you. And ma'am, thank you very much for finding out that you like my movies and you're a fan of mine. Thank you very much. And thank you, people of Chennai. I love you. Thank you very much. அதுக்குள்ள விட்டுற மாட்டோம் உங்களை. ஒரே ஒரு தமிழ் டயலாக் நீங்க சொல்லி ஆகணும். அந்த டயலாக் இது வரைக்கும் நாங்கள் நிறைய பொண்ணுங்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த டயலாக் உங்களுக்கு இதே திருடாதுலேருந்து வரும். ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமா? அந்த படத்தில் ஒரு டயலாக் இருக்கு, நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, இதே திருடாதுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப ஃபேமஸ் டயலாக் இருக்கு. எங்களுக்காக அதை ஒரே வாட்டி சொல்லுங்க. பிகாஸ் அதை வச்சு நாங்கள் பாட்டு எழுதிட்டு இருக்கோம், இன்னும் பொண்ணுங்கிட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒர்க் அவுட் தான் ஆக மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் ஓடி போகலாமா? இது ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னொரு ராஜமுருகன் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட டயலாக் ரைட்டர், அவர் டைரக்டர், குக்கு படத்தோட டைரக்டர். நான் கேட்டுக்கிட்டதுக்காக இந்த படத்தோட டயலாக்ஸ் ஃபுல்லாக எழுதி கொடுத்தாரு. அவர் கூடயே உட்காந்து ஒவ்வொரு சீன்லையும் மெனக்கெட்டு எழுதி கொடுத்தாரு. ரொம்ப ரொம்ப நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் பெரிய நன்றி. இது ரொம்ப லக்கி ஃபிலிம். அடிக்கடி இந்த மாதிரி படம் லைஃப்பில் கிடைக்காது. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இந்த விழாவுக்கு இருக்கிற திரையுலகத்தை சேர்ந்த பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும், புகைப்பட நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், இணையதள நண்பர்கள், and of course தோழர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு 24 பத்தி கேட்டுட்டு இருக்காதீங்க. வந்துடும் மார்ச் 1st வீக் வந்துடும். அதே மாதிரி சிங்கம் அதுக்கப்புறமா வந்துடும். சம்மர்ல ரிலீஸ் ஆயிரும் 24. ஸோ பொறுமையா கொஞ்சம் வெயிட் பண்றீங்க. மார்ச் 1st வீக்ல டீசர் ரிலீஸ் ஆயிரும். அடுத்த பேசுவோமா? நான் டீசர் பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு. அவ்வளோ ஃபீல் குட் ஃபேக்டர் வந்து ஸ்டேஜில் இப்போ எல்லாருமே பார்த்தோம். நான் திரும்பி இந்த படத்தை பற்றி திரும்பி நடந்திருக்கிற விஷயங்கள் வந்து நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் என்னென்ன பாட்டு கேட்குறீங்களோ, என்னென்ன விஷயங்கள் கேட்குறீங்களோ, அது எல்லாமே இன்னைக்கு அந்த பாட்டில் இருந்துச்சு. கோபி சுந்தரம், உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அண்ட் ஆல்சோ லவ் ஆல் யுவர் ஒர்க். ஐ மிஸ்ட் ஒர்க்கிங் வித் யூ. சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும் 2 பேரும் சேர்ந்து. லவ்ட் ஆல் த சாங்ஸ். அண்ட் பிவிபி சார், ஒண்டர்ஃபுல் ஷோ. இன்னைக்கு வந்து அவ்வளோ அழகா இந்த அரங்கம், இந்த விழா ரொம்ப அழகா வந்து ஆர்கனைஸாக நடந்திருக்கு. ஃப்ரம் டே 1 ப்ரமோஷன்ஸ் ஆல்சோ இட்ஸ் பீன் ஒண்டர்ஃபுல். ஒரு படத்துக்கு வந்து கூட இருந்து உள்ள இருந்து வேலை செய்யறது மட்டும் இல்லாமல் சில படங்களுக்கு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணாத மற்ற படங்களுக்கும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது நிறைய பேர் ஸ்டேஜில் பேசியிருக்காங்க. நானும் அதை உணர்ந்திருக்கேன், பார்த்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் தேர் ஃபார் எவ்ரிபடிஸ். அண்ட் எஸ், இந்த படத்தை பற்றி எனக்கு முதல்ல சொல்ல ஆரம்பிச்சது வந்து நம்ம எடிட்டர் பிரவீன். பிரதர், இந்த படம் பார்த்துட்டு பிரமாதமாக வந்திருக்கு, இந்த டைரக்டரை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு முதல்ல சொன்னது வந்து பிரவீன். ஸோ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் திஸ் ஃபிலிம். கார்த்திகிட்ட நான் வந்து அடிக்கடி கேட்டிருப்பேன், எப்படி இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்ட்டு. கலகலப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பாரு. அது அந்த மேக்கிங்லேயே பார்க்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் டீசர் பார்த்த உடனே எனக்கு டப்புன்னு கண்ணில் பட்டது வந்து அஃப்கோர்ஸ் விஷுவல் தான். பிஎஸ் வினோத் சாரோட அகெயின் பெரிய ஃபேன் நான். அந்த விஷுவல் வந்து மறுபடியும் அந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதம் இருந்தது. சுனில் இஸ் ஆல்சோ அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அண்ட் ஆல் த பெஸ்ட் சுனில் ஃபார் திஸ் ஃபில்ம் அகெயின். அண்ட் தமன்னா சின்சியரான பொண்ணுங்க, படு சின்சியரான பொண்ணு. அயன் படத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். படு சின்சியரான பொண்ணு. எனக்கு முன்னாடி தமிழ் டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கும். இருங்க டைலாக் பேப்பர் காட்டுங்க அப்படின்னு நான் மறுபடியும் போய் டைலாக் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஷீ வில் பி ரெடி வித் ஹர் Tamil lines.
அந்த வளர்ச்சி அவங்கள பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. அண்ட் இந்த படத்துலையும் இவங்க 3 பேர்த்தோட மேஜிக் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்கு. அந்த ஃபயர் ஒர்க்ஸ் வந்து ஒரு ஃப்ரேம்லேயும் தெரியுது. இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னின்னு நிச்சயமாக நம்மளுக்கு தெரியும் இந்த படத்தை பற்றி. ஏன்னா அந்த ரொம்ப முக்கியம், அந்த பாசிட்டிவ் வைப்பு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அது நிச்சயமாக ஸ்கிரிப்டை தாண்டி பெர்ஃபார்மன்ஸை தாண்டி இன்னொரு மேஜிக் லேயர் வந்து ஒரு மேஜிக் டஸ்ட்ன்னு சொல்லலாம். அது வந்து அந்த படத்தில் தூவப்பட்டிருக்கும். அந்த ஷூட்டிங் என்வாயர்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அது அவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆடியன்ஸ்க்கும் படத்துக்கும் வந்து அந்த கனெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். அது மேக்கிங்கில் என்னால் பார்க்க முடியுது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இது பிடிப்பா என்னோட நாக் சார் பற்றி நாங்கள் சொல்லி ஆகணும். ஐ நோ இட்ஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம், பட் சின்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ அப்படியே விசில் அடிக்கணும்னு தோணுச்சு. அச்சச்சோ பெண்மை படம் பாட்டு கேட்கும் போது, விடிய நடனம் கேட்கும் போதெல்லாம் மறுபடியும் எழுந்துச்சு அங்கே ஆடணும் அப்படின்னு தோணுச்சு. அவ்வளோ பெரிய ஃபேனு. இளையராஜா சார் மியூசிக் கேட்டுட்டு அப்போல்லாம் வந்து பாண்டி பஜாரில் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து அந்த லிரிக்ஸ் புக்கு இருக்கும், அதை வச்சு நாங்கள் வந்து பாடிட்டு இருப்போம். பாட்டை வந்து வரும்போது பாடிட்டு இருப்போம். அண்ட் இது மறுபடியும் நான் காத்து சொன்ன மாதிரி நாங்கள் படித்த ஸ்கூலில் நாக் சார் கூட நின்றுட்டு அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறது வந்து அகெயின் இஸ் கோன் பி ஒன் மூமெண்ட் which will always cherish. காத்து சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் வந்து டேலண்டடாக இருக்காங்க, எல்லாருக்குமே வந்து பெரிய திறமைகள் இருக்கு, நிறைய சாதனைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு சிலரை மட்டும் வந்து நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிப்போம், ஒரு ஃபோக்கஸ் போட்டு அப்படியே ஜூம் போட்டு கூட வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அப்படி பார்க்கறது வந்து நாக் சார் நான் சொல்லுவேன். வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா வாழலாம், எவ்வளோ ஹாப்பியா இருக்கலாம் அப்படிங்கிறது, பேலன்ஸ்டா இருக்கலாம் அப்படிங்கிறது இவரை ஃபாலோ பண்ணவரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து நினைச்சிட்டே இருப்பேன். நான் கார்த்தி ஷூட்டிங் போகும்போதெல்லாம் கேட்பேன், என்ன பண்றாரு அவர் எப்படி இருக்கிறாரு அவர். நாக் சார் மட்டும் இல்லை, சுப்ரியா அவங்க ஃபேமிலி எல்லாருமே 6 o'clock பேலன்ஸ்டா இருக்கிறது இது எல்லாமே ஓகே. பட் இருந்தாலும் இப்போ அவர் சொன்ன விஷயம் தான், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். பட் அதை தாண்டி எப்படி போகலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து லாட் ஆஃப் லெசன்ஸ் கார்த்திக் கீப்ஸ் ஷேரிங் ஷூட்டிங் ஸ்பாட்டை பற்றி. சார் மட்டும் இல்லாமல் ஏஎன்ஆர் அவர்களும் அதே மாதிரி தான் நிறைய சில்வர் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு, பிளாட்டினம் ஜூப்ளி படங்கள் பண்ணியிருக்காரு. பட் சுப்ரியா ஒரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு பெரிய ஜேர்னி முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கிறாரு, லைவ்லியா இருக்காருன்னு பார்த்தா கிச்சன் கார்டன் இருக்கும், அதில் ஒரு கத்திரிக்காய் வரும், ஒரு சின்ன தக்காளி வரும், அதை இன்னைக்கு முளைச்சிருக்கேன் அப்படின்ட்டு அது அவ்வளோ பெரிய செலிப்ரேஷனாக சொல்லுவார் அப்படின்ட்டு. சின்ன விஷயங்களையும் கூட வந்து அவ்வளோ சந்தோஷங்கள் பார்ப்பாருன்னு சொல்லுவாங்க. ஸோ வண்டர்ஃபுல் சார் டு பி ஹியர் வித் யூ ஆன் ஸ்டேஜ். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆந்திரா போகும்போது எல்லாமே நீங்கள் கண்ணில் பார்க்கணும். அதைய இட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மேக் சம் ஒன் ஃபீல் வாண்டட், டு பி வெல்கம்டு. அது வந்து நான் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். நம்ம இங்கே இருக்கிறோன்னா வந்து எல்லா அன்பும் இருக்கும், எல்லா மரியாதையும் இருக்கும். பட் அதை வெளி காமிக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் அங்கே போனால் வந்து அந்த இடம் நம்ம இடம் மாதிரி நம்மளை வரவேற்பாங்க, நம்ம மேலே அவ்வளோ அன்பு செலுத்துவாங்க. அது வந்து நாக் சார் சரி, நாக் சார் ஃபேமிலி சரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்லை, வரவங்க அத்தனை பேருமே இந்த கையை விரிச்சு வரவேற்பாங்கல்ல, அப்படி வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. இங்கிருந்து ஒரு 80s வந்து இண்டஸ்ட்ரி இங்கிருந்து போயிடுச்சு. ஏன் போச்சு அப்படின்னு இருக்குது. இவங்கெல்லாம் போகாம இங்கேயே வச்சிருந்துருக்கலாம், இங்கிருந்து யாருமே விட்டுருந்துருக்க கூடாது அப்படின்னு தோணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி தனியா பிரிஞ்சு போகாம இங்கே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பேன். இனிமே இங்க இருக்கிற தெலுங்கு ஃபேமிலிஸ் அது அங்க போகாம நம்ம பார்த்துக்கலாம், அவ்வளவு தங்கமா இருக்கும் அங்க போனா, த டைம் வி ஸ்பெண்ட் தேர். ஸோ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஹேட் டு டெல் ஆல் திஸ். அங்கே போயிட்டு நான் குவைட்டா வந்துடுறேன், என்னோட அனுபவங்களை ஷேர் பண்ணுறதுக்கு வேற டைம் கிடைக்கல. திஸ் ஃபிலிம் அகெயின் வில் கிரியேட் அ மேஜிக் இயர். என்னென்ன கேட்குறீங்களோ, என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த படத்தில் இருக்கு. ஸோ பிவிபி சார், த ஹோல் டீம், வம்சி, அகெயின் வெல்கம் பேக் டு சென்னை. அண்ட் ஐ எம் ஷுர் வித் ஆல் லவ் அண்ட் லாட் ஆஃப் சப்போர்ட் திஸ் ஃபிலிம் வில் பெனிட்ரேட் எவ்ரிவேர். போக வேண்டிய எல்லா மூலை முழுக்கும் போய் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் கொடுக்கும். பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள்.